அக்கா பலூன் ஷூட் இருக்காக்கா? எவ்வளோக்கா? 10 குண்டு 50 ரூபாயா? கொடுங்கக்கா ப்ரோ. 10 குண்டு 50 ரூபாயா சொல்லலாமா? என்ன இந்த சைடு பிரதர்? சும்மா மகாபலிபுரம் வந்தேன் சார். அப்படிங்களா? ஆமா. ரைட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க. ஆமா சார். ஆமா. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒன்று சொல்லுங்க சார். சுற்றுவோம். நீங்க எப்படி ஃபேமிலியோட வந்தீங்களா? ஆமா சார். கிளம்பலான்னு பார்த்தா சரி ஒரு பலூன் ஷூட் பண்ணிட்டு அப்படியே போலான்னு தான் கடைசியில் வந்துட்டீங்க. ஆமா. எங்க தங்கி இருக்கீங்க? ரெசார்ட். அப்படிங்களா? ஆமா. என்ன பேமெண்ட் சார்? 8000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 8000 ரூபாய்? ஆமா சார். ஃபேமிலியோட இது பண்ற மாதிரி. அப்படிங்களா சார்? ஆமா. மாசத்துக்கு எத்தனை தடவை வருவீங்க சார்? மாசத்துக்கு என்ன சார் ஒரு 2 தடவை அந்த மாதிரி வருவோம். 2 தடவை. மாசத்துக்கு 2 தடவைனா கூட 16000 ரூபாய் ஆயிடுச்சு சார். ஆமா. மாசம் ஒரு 10000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா நான் உங்களுக்கு ரிசார்ட்டே தரேன். எங்க சார் ரெசார்ட்டே தரீங்களா? ரிசார்ட்டே தரேன். நம்ம இதோ மகாபலிபுரம் பக்கத்துல இடத்துடன் கூடிய ரிசார்ட். எவ்வளவு தானே கேக்குறீங்க? 18 லட்சம் ரூபாய்க்கு. வெறும் 18 லட்சம் ரூபாய். வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு இடத்துடன் கூடிய ரிசார்ட்டே நான் தரேன். பரவாயில்லையே. ஒரு நாள் தங்கறதுக்கு 8000 ரூபாய். அப்போ மாசம் 30 நாள் தங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆமா. ஓகே சார். இடமும் சொந்தம், காட்டேஜும் சொந்தம், பணமும் மிச்சம். நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட ஒரு நேச்சர்ஸ் நெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ப்ராஜெக்ட். 10 ஏக்கர்ஸ் டிடிசிபி வேற பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். காட்டேஜ் வாங்கணும், காட்டேஜும் வாங்கலாம். காட்டேஜ் மட்டும் கிடையாது, பிளாட்டும் கொடுக்குறேன். பிளாட் எவ்வளவு தானே கேக்குறீங்க? 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய்க்கு இடம். 8 லட்சம் ரூபாய்க்கு இடம் கொடுக்குறேன். 18 லட்சம் ரூபாய்க்கு நான் காட்டேஜ் கொடுக்குறேன். நான் கட்டுற காட்டேஜ் எதுவும் வாடகைக்கெல்லாம் விடலாமா? தாராளமா விடலாமே. நீங்க வர்ற நாளையே விட்டுட்டு மத்த நாட்கள் இருக்கு இல்லையா, நீங்க வராத நாட்கள்ல நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் ரெண்டுக்கு விட்டு அதுல ஒரு இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அப்படியா? ஆமா. ஓகே. அதுல இருந்து மாசம் எவ்வளவு வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க? மாசம் குறைஞ்சது ஒரு 20000 வருமானம் வருமே. அப்படியா சார்? ஆமா. நீங்க அந்த காசை வச்சுட்டு இஎம்ஐ கட்டுங்க. 10000 இஎம்ஐ கட்டுங்க. 10000 ஜாலியா 10,000 நம்ம இன்னொரு ரெசார்ட்ல போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம். நீங்க முன்பணமா இப்போ காட்டேஜுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க. பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல இஎம்ஐ கட்டிக்கிங்க. சரி. இல்ல எனக்கு பிளாட் மட்டும் போதும்னீங்கன்னா முன்பணம் 3 லட்சம் ரூபாய் கொடுங்க. பேலன்ஸ் வந்து 5 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க் லோன்ல ஒரு 4000 ரூபாய் இஎம்ஐ கட்டுங்க. மாசம் 4000 ரூபாய் இடம் கொடுத்துறேன். 10000 ரூபாய் கட்டா காட்டேஜ் கொடுங்க. ஆமா. அதாவது நீங்களும் ஈசிஆர்ல லேண்ட்லார்ட் ஆயிடுங்க. ஓகே சார். ஓகே. ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. வேற ஏதாவது டீடைல் வேணும்னா சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.